Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் இந்தியாவிற்கு பல பாடங்களை புகட்டி இருக்கு. அந்த வகையில சிட் ஆபரேஷனோட முக்கியத்துவத்தை இந்தியாவிற்கு உணர்த்தி இருக்கு. சிட் அப்படிங்கிறது சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். இந்த சிட் ஆபரேஷனை செய்வதற்கு இந்தியா தன்னோட பிரதான ஃபைட்டர் ஜெட்டான SU-30 MKI போர் விமானத்தை பயன்படுத்த போறாங்க. சிட் ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதற்கு இந்தியா 2 அதிநவீன மிசைல்களை இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த வீடியோல சிட் ஆபரேஷன்னா என்ன, SU-30 MKI போர் விமானம் மற்றும் இந்தியா உருவாக்கி இருக்கிற அந்த 2 மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ரஷ்யா உக்ரைன்ல சிட் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு தன்னோட பிரதான ஃபைட்டர் ஜெட்டான SU-35 விமானங்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்த விமானங்கள் உக்ரைன் படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா SU-35 விமானங்கள் தான் ரஷ்யாவின் பிரதான ஃபைட்டர் ஜெட், மிகவும் அதிநவீனமானது. இந்த சூழ்நிலையில மிகவும் குறைவான ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி கொண்ட உக்ரைன் எப்படி இந்த SU-35 விமானங்களை சுட்டு வீழ்த்துறாங்க அப்படின்னு பலருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. ஆனா ரஷ்ய விமானப்படையிடம் ஒரு டிராபேக் இருக்கு. அது என்ன அப்படின்னா தொலை தூரத்துல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் ரஷ்யாவிடம் மிக குறைவு. இதன் காரணமா ரஷ்யாவின் SU-35 விமானங்கள் குறைவான உயரத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அப்படி குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது உக்ரைன் வீரர்கள் ஸ்டிங்கர் மிசைல்களை பயன்படுத்தியே இந்த ஃபைட்டர் ஜெட்டுகளை சுட்டு வீழ்த்துறாங்க. இந்த விஷயத்துல இருந்து இந்தியா ஒரு பாடம் கற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமா இந்தியா தன்னோட பிரதான ஃபைட்டர் ஜெட்டான SU-30 MKI போர் விமானத்துல ருத்ரா 1 மிசைல் மற்றும் சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன், இந்த 2 மிசைல்களையும் இணைச்சிருக்காங்க. சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பது. அதாவது எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பது தான் சிட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆபரேஷனை எப்படி கேரி அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்துல தொலை தூரத்துல இருந்து எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்களை இணைச்சிருப்பாங்க. இதன் மூலமா எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட எல்லைக்குள் செல்லாமலே தொலை தூரத்துல இருந்து அந்த சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும். SU-30 MKI போர் விமானம் ரஷ்யாவால் டிசைன் செய்யப்பட்டது. ஆனா ரஷ்யாவிடமிருந்து லைசன்ஸ் வாங்கி இந்தியாவிலே HAL நிறுவனத்தால் இந்த விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையில் 260க்கும் மேற்பட்ட SU-30 MKI போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. SU-30 MKI போர் விமானங்கள் ரஷ்ய விமானங்கள் போல் இல்லாமல் இந்தியாவிற்கு தேவையான பல முக்கியமான சேஞ்சஸ் இந்த விமானத்துல செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா பிரான்ஸ், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற பல நாடுகளின் ஆயுதத்தை இந்த விமானத்துல இணைத்து பயன்படுத்த முடியும். சிட் ஆபரேஷன்ல பயன்படுத்தப்படும் விமானங்கள்ல அதிநவீன ரடார்கள் இருக்கணும். அந்த வகையில SU-30 MKI போர் விமானத்துல NIIP NO-011M பார்ஸ் பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார் ஒரு டிஜிட்டல் மல்டி மோட் டியூவல் ஃப்ரீக்வன்சி பேண்ட் ரடார். இந்த ரடார்னால ஏர் டு லேண்ட் மற்றும் கடல்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். இந்த ரடார்ல ஒரு அதிநவீன ஆன்டி ஜாமிங் ஃபீச்சர் இருக்கு. இதன் மூலமா இந்த ரடார்களை எதிரிகளால் ஜாம் செய்ய முடியாது. N011M ரடார்னால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை கண்டுபிடிக்க முடியும். 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை ட்ராக் செய்ய முடியும். இந்த ரடார்னால ஒரே நேரத்துல 15 ஏர் டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். ட்ராக் செய்யப்பட்ட 15 டார்கெட்ல ஒரே நேரத்துல 4 டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ரடார்னால க்ரூஸ் மிசைல், ஹெலிகாப்டர், விமானங்கள் போன்ற அனைத்து விதமான டார்கெட்டுகளையும் கண்டுபிடிக்க முடியும். SU-30 MKI போர் விமானத்தை மினி அவாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த விமானத்தால மற்ற விமானங்களுக்கு ஒரு கமாண்ட் போஸ்ட் போல செயல்பட முடியும். இந்த விமானத்துல இருக்கக்கூடிய அதிநவீன ரடார் காரணமா தொலை தூரத்துல உள்ள ஏரியல்
டார்கெட்ஸை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கப்படும் டார்கெட்ஸோட கோஆர்டினேட்ஸை குறைந்தது 4 விமானங்களுக்காவது அனுப்பி வைக்க முடியும். இதனால ஒரு யுத்த களத்துல மற்ற விமானங்களையும் SU-30 MKI போர் விமானத்தால வழி நடத்த முடியும். இந்த விமானத்துல உள்ள ரடார்கள்னால மிகவும் சிறிய கிரவுண்ட் டார்கெட்டான டேங்குகளை கூட 40 முதல் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். இந்த கேப்பபிலிட்டிஸ் காரணமா தான் இந்தியா சிட் ஆபரேஷன்களுக்கு SU-30 MKI போர் விமானத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. SU-30 MKI போர் விமானத்துல 12 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் மற்றும் பாம்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அந்த வகையில சிட் ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் 6 ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை இந்த விமானத்தால எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அப்போ இந்திய விமானப்படையின் ஒரு ஸ்குவாட்ரன் விமானங்கள்ல 108 ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதன் மூலமா பாகிஸ்தானுடைய அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் இந்தியானால ஒரே நேரத்துல தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமா யுத்த நேரத்துல இந்தியாவிற்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ருத்ரம் 1 மிசைல் ஒரு அதிநவீனமான ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பிரத்யேகமா சிட் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட மிசைல். இந்த மிசைல DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட எடை 600 கிலோகிராம். இந்த மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் 1 மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால குறைந்தபட்சம் 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ருத்ரம் 1 மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடிய மிசைல். ருத்ரம் 1 மிசைல்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுல இந்த மிசைல்னால மிக துல்லியமா தாக்க முடியும். ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால எதிரிகளோட ரடார் சிஸ்டங்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்காக இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்தின் அக்யூரசியை அதிகரிக்கிறதுக்கு GPS மற்றும் நேவிக் சேட்டலைட் கைடன்ஸ் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. பாசிவ் ஹோமிங் எமிட்டரும் கைடிங் சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல் இலக்கை தாக்கும் முன் இருக்கக்கூடிய இறுதி கட்டத்துல மில்லிமீட்டர் வேவ் ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படும். இதன் மூலமா எதிரிகளோட இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து சிட் ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதற்கு இந்தியா தேர்வு செஞ்சிருக்க இரண்டாவது வெப்பன் DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன். இந்த வெப்பன் ஒரு பிரிசிஷன் கைடட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் கிளைட் பாம். இந்த கிளைட் பாமை பிரத்யேகமா எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மற்றும் விமான தளங்களை தாக்கி அழிப்பதற்காகவே DRDO உருவாக்கி இருக்காங்க. இந்த கிளைட் பாம் இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த கிளைட் பாமோட எடை 125 கிலோகிராம். இந்த கிளைட் பாம்னால 80 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். சா கிளைட் பாம்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். SU-30 MKI போர் விமானத்துல 12 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 12 ஹாட் பாயிண்ட்ஸ்ல குறைந்தது 8 ஹாட் பாயிண்ட்ஸ் சா கிளைட் பாமை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்த முடியும். இந்த 8 ஹாட் பாயிண்ட்ஸ்ல குவாட்ராக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்த போறாங்க. ஒரு குவாட்ராக்ல 4 சா கிளைட் பாமை எடுத்து செல்ல முடியும். அப்போ ஒரு SU-30 MKI போர் விமானத்துல 32 சா கிளைட் பாம்ஸ் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். சா கிளைட் பாம்னால மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். இந்த கிளைட் பாமோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 7 மீட்டர். அதாவது இலக்குல இருந்து 7 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த கிளைட் பாம்னால மிகவும் துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். சா கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி எதிரிகளோட ரடார்ஸ், பங்கர்ஸ், விமான ஓடுதளங்கள், டாக்ஸி ட்ரக்ஸ், விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் ஹேங்கர்கள் போன்ற அனைத்தையும் தாக்கி அழிக்க முடியும். சா
கிளைட் பாம்லையும் கிளைட் பாம இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் மற்றும் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இந்த கிளைட் பாம்ல இணைக்கப்பட்டிருக்கு. கிளைட் பாமோட இறுதி கட்டத்துல இமேஜிங் இன்ஃப்ராரெட் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த சிஸ்டங்கள்னால கிளைட் பாம் இலக்கை மிக துல்லியமா தாக்குது. SU-30 MKI போர் விமானத்துல ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் மற்றும் சா ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனையும் இணைப்பதன் மூலம் இந்தியாவுடைய சிட் ஆபரேஷன் கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால ரஷ்ய விமானப்படை சந்தித்த அதே நிலையை இந்தியா சந்திக்காது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.